அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரசுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரசுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ஆகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது ரூபாய் 2500 உயர்த்தப்பட இருப்பது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பேருதவியாக அமையும். ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையும் முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது. இதில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அதன் பிறகு வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 முதலாக சென்றடைய வாய்ப்புள்ளதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகள்: உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உரிமை தொகை நேரடியாக வங்கி கணக்கில் வருவதால் உங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகும். வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைவதற்கான குறுஞ்செய்தி உங்களை வந்தடையும். அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகையை பெறுவதில் எந்த தாமதம் ஏற்படாமல் தடுக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.